அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடு பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் பின்தொடர்ந்து எங்களுக்காக ஆதரவு களத்தினை தருமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஒரு சில வாரங்களுக்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினர் மிஸ்டர் சீரியன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் மிக உருக்கமான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அது என்ன விடயம் என்றால், கடந்த சில வாரங்களுக்கு முதல் அவர் இந்தியாவுக்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது விமான நிலையத்தில் அவர் தன்னுடைய பயணத்தை தாமதித்து பொருத்தமற்ற காரணங்களை அங்கிருந்த உத்தியோகத்தர்கள் சொன்னார்கள். அது சுமந்திரன் சூழ்ச்சியால் தான் அவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அதன் மூலம் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் மிகவும் ஆக்ரோஷப்பட்டு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இவருடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கவில்லையா என்றதுக்கு அப்பால் தனக்கு வந்தா இரத்தம் மற்றவர்களுக்கு வந்தா தக்காளி சோஸ் என்று சொல்லித்தான் ஸ்ரீதரன் எண்ணம் இருக்கிறது. ஸ்ரீதரன் கடந்த மாவீரர் நாளன்று 2024 மாவீரர் நாளன்று கனகபுரம் துயிலும் இல்லத்தில் ஒரு 3 மாவீரற்ற தாயை அங்கே பொதுச்சுடரேற்றுவதற்காக வரவழைத்து தன் அதிகார வெறி காரணமாக, அரசியல் போட்டி காரணமாக அந்த தாயை அவமதித்து அங்கு விளக்கேற்ற விடாமல் திருப்பி அனுப்பியிருந்தார். இதை மிகவும் விழிப்பாக எங்களுடைய மக்கள் கவனிக்க வேண்டும். ஸ்ரீதரனுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தது? இப்போ துயிலும் இல்லத்தில் விளக்கேற்றதற்காக ஒரு 3 மாவீரற்ற தாயை யார் விளக்கேற்றோடும் என்ற தீர்மானிக்கிற உரிமையையும் அதை நிராகரிக்கிற உரிமையையும் ஸ்ரீதரனுக்கு யார் கொடுத்தது? முதலாவது கேள்வி. ஸ்ரீதரன் ஒரு போராளியா? இல்லை. ஸ்ரீதரன் சகோதரர்கள் யாராவது போராளியா மாவீரர்களா இருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஸ்ரீதரன் பிள்ளைகளாராவது போராளியா மாவீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஆகவே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த இதேற்று அதிகாரம் அவரை எவ்வளவுத்திற்கு வளர்த்து விட்டிருக்கு என்றதை பாருங்கள். ஒரு மாவீரற்ற தாயை, ஒரு மாவீரர் இல்லை 3 மாவீரற்ற தாயை, அதுவும் அதே கனகபுரம் துயிலும் இல்லத்தில் அவருடைய ஒரு மகன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அந்த தாயை விளக்கேற்ற விடாமல் தனது அரசியல் கட்சி போட்டி காரணமாக நிராகரித்து மிகவும் வேதனையோடு அந்த தாய் திரும்பிச் செல்கிற அளவுக்கு இவர் செயல்பட்டிருந்தார். அந்த தாயின் அடிப்படை உரிமையை மீறின இந்த ஸ்ரீதரன் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறதாக இங்கே கூக்குரலிடுவது எவ்வளவு நகைப்புக்குரியது என்பதை தயவு செய்து எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த ஸ்ரீதரன் ஒரு பக்கா சுயநலவாதி. அவர் கடந்த 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமந்திரன் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலே இருந்த சுமந்திரனை ஓரளவுக்கு வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தது இந்த ஸ்ரீதரன். ஸ்ரீதரனுக்கு தெரியாதது அல்ல சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு எதிரான செயல்பாடுகள் செய்கிறார் என்பது ஸ்ரீதரனுக்கு தெரியாதென்றதல்ல. தெரிந்தும் தன்னுடைய சுயநலவாதத்துக்காக அவரை அண்டன் பாலசிங்கனையோடு ஒப்பிட்டு கலைத்து ஒரு குறிக்கப்பட்ட வாக்கெடுப்பதற்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார் இந்த சுயநலவாதி ஸ்ரீதரன். ஆகவே இவ்வாறான ஒரு ஸ்ரீதரன் தான் தமிழ் மக்களுடைய அரசியல் விடயங்களில் ஒரு தேசியவாதியாக நாங்கள் தவறாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்ரீதரன் மாறியேனும் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்துக்கு வந்தால் எவ்வாறான ஒரு நிலை தமிழ் மக்களுக்கு வரும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரனுக்கு இன்னும் 1000 சுமந்திரங்கள் என்னை பொறுத்தவரையில் தேவை.
இந்த சுமந்திரன் சூழ்ச்சிகரமான நடவடிக்கையிலிருந்து திக்கி திணறி அதை எதிர்கொள்ள முடியாத வலுவற்று ஆளுமையற்று திக்கி திணறுகின்ற ஸ்ரீதரன் சுமந்திரன் மீது பல குற்றச்சாட்டுக்களை இப்போது வைக்க முற்படுகின்றார். ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற உரையில் மட்டும்தான் சுமந்திரனை ஸ்ரீதரன் நேரடியாக எதிர்த்து கதைத்திருக்கிறார். மற்றபடி எந்த இடங்களிலேயும் அவர் சுமந்திரனை நேரடியாக சுண்டிக்கொள்வதோ அல்லது நேரடியாக சுட்டிக்காட்டி கதைப்பதோ இல்லை. அவர் அடக்கி வாசித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் சுமந்திரன் விலையில் ஸ்ரீதரனும் சிக்கப்பட்ட ஒருவர் தான். ஆகவே இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்கின்ற ஸ்ரீதரன் தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி இப்போது பாராளுமன்றத்தில் மிக உருக்கமான உரையை ஆற்றியிருக்கிறார். அது தொடர்பான பல விமர்சனங்கள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கு. இந்த கட்சி பிரச்சனை கதைக்கிறக்கா பாராளுமன்றம் இருக்குது, இதற்காக இவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம், இவர்கள் மக்களின் பிரச்சனையை கதைக்கிறதை விட்டுட்டு போய் தண்ட சிறப்புரிமை உறப்பட்டன்றதை பற்றி தன்னுடைய சுயநலவாதத்துக்கு அங்கே உரையாட்டி கொண்டு நிற்கிறார்ன்றது இன்றைக்கு ஊடகங்களில் மிக காத்திரமாக வந்து கொண்டிருக்கின்ற விமர்சனங்கள். ஆகவே இந்த தாயை அவமதித்ததற்கு எதிராக ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்காத ஸ்ரீதரன் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டது என்பதற்காக பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்றாராம். ஆகவே இதை எங்களுடைய மக்கள் சரியாக கவனிக்க வேண்டும். இந்த ஸ்ரீதரனின் ஒரு வலது கையாக இருக்கின்ற வேளமாளிகிதன் இந்த தாயை பற்றி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோடு மிக மோசமான முறையில் ஒரு கருத்து பகிர்வை செய்திருக்கின்றார். இந்த தாய் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தவர். அவர் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை. அந்த மாவீரர்கள் ஆகவே அவாவை எவ்வாறு நாங்கள் விளக்கேற்று அனுமதிப்பது என்ற கேள்வியை இந்த வேளமாளிகிதன் முன்வைத்திருக்கிறார். ஆகவே வேளமாளிகிதன் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைப்பது என்பது மிக சாதாரணமான விஷயம். வேளமாளிகிதன் சமூக பொறுப்பையும் அவர் சமூகத்தில் அவருக்குள்ள நல்ல அபிப்பிராயத்தை நீங்கள் போய் கிளிநொச்சியில் கேட்டீங்கன்னு சொன்னால் அவரை பற்றி மிகவும் சொல்லுவார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு வேளமாளிகிதன் மிக லாபகமாக தன்னுடைய வாயால் இவ்வாறான கருத்துக்களை கதைப்பது என்பது மிகவும் எதிர்பார்க்கக்கூடியது தான். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய திருமண காலத்தில் அந்த திருமணம் தனக்கு கைகூட இல்லை என்றதுக்காகவோ அல்லது தன்னுடைய கணவன் இறந்துன்றதுக்காகவோ மறுமணம் செய்வதொன்றும் பிழையான விடயம் இல்லை. ஆகவே மறுமணம் செய்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை இந்த விடுதலை போராட்டத்துக்கு அளிக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்றதல்ல. அவள் 5 போராளிகளை தன்னுடைய வயிற்றில் சுமந்து இந்த விடுதலைக்காக தந்திருக்கிறார். அதில் 3 மாவீரர்கள் இந்த விடுதலைக்காக அந்த வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் 3 மாவீரர்கள். அவை அந்த தாய் பெற்ற பிள்ளை 1 கனகபுரம் தீர்நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது, 2 முழங்காவில் தீர்நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழங்காவில் தீர்நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை உடல் விதைக்கப்பட்டிருக்கிறது, மற்ற பிள்ளைக்கு நடுகள் தான் அங்கே இருக்கு. அதை இவ்வாறான ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த அந்த புனிதமான தாயை பார்த்து இந்த வேளமாளிகிதன் போன்ற இந்த நயவஞ்சகர்கள் இவ்வாறான கேள்வியை கேட்பது ஒன்றும் புதிதான விடயம் அல்ல. ஆகவே இவ்வாறான இந்த வேளமாளிகிதன் இந்த கருத்துக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தையே கிளிநொச்சி மாவட்டத்தில் செய்ய இருந்தார்கள். ஆனால் அது ஏனோ பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவில்லை. சென்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி 1ஆம் மாதம் பொன்னகரில் வேதா குடியிருப்பில் இவற்றை நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக ஒரு மாவீரர் குடும்பங்களுடனான சந்திப்பொண்டு போராளி முத்து என்று சொல்லப்படுறவரால் வைக்கப்பட்டிருக்கிறது.
சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது போராளி முத்து என்று சொல்லி அவர் அங்கே போய் அந்த ஒன்று உடலை வைத்திருக்கிறார். அதில் ஒரு சில குடும்பங்களை தவிர்த்து விட்டு, ஆனால் அந்த மொத்தமாக அந்த ஒன்று உடலுக்கு போயிருந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35-40 மாவீர குடும்பங்கள் இருக்கிற இடத்துல 9 குடும்பங்கள் மட்டும்தான் அதில் போயிருக்கு. அப்போ இந்த முத்து போய் அங்கே மாவீர குடும்பங்களோடான சந்திப்பில் அவர் அந்த விடயத்தை ஆரம்பிக்கும் போதே இந்த தாய் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தவா, இவாவுடைய அந்த பிள்ளைகள் மாவீரர்களாக இருக்கிறதுன்றது உண்மையாக இருந்தாலும் நாங்கள் எவ்வாறு இவாவை பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக விட முடியும், அதை சமூகம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் என்ற மாதிரியான கருத்துப்பட இவர் தன்னுடைய உரையை தொடர்ந்த போது அங்கே உள்ள ஒரு 3 மாவீர சகோதரன் குறுக்கிட்டு, தயவுசெய்து மன்னிக்கவும், நான் இந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு, நான் இந்த வார்த்தைகளை பாவிப்பதற்கு மிகவும் பிறந்துகிட்டேன். ஆனாலும் அந்த வார்த்தை பிரயோகத்தை அவ்வாறே பாவிக்க வேண்டும். அவ்வாறு பாவிப்பதன் மூலம்தான் நீங்கள் அந்த வார்த்தையின் வலிமையையும் வீச்சையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதற்காக நான் அப்படியே பாவிக்கின்றேன். அந்த 3 மாவீர சகோதரன் எழும்பி கேட்டிருக்கிறார். அப்போ அம்மாவை என்ன பேசியன்னா நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி போட்டு, நாளைக்கு எந்த அம்மாவையும் இப்படித்தானே சொல்லுவீங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, நீங்கள் ஒரு போராளியாக இருந்தீர்கள், எவ்வாறு இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பாய்ப்பீங்கள் என்று சொல்லி அவர் முரண்பட்ட போது அவரோடு சேர்ந்து அந்த ஒன்று கூடல் இருந்த 9 பேருமே முரண்பட்டு இருக்கிறார்கள். இவர் அப்போது அவங்க திக்கு திணறி வார்த்தை ஏதுமின்றி பதிலளிக்க முடியாமல் கடைசியாக சொன்னாராம், அப்படித்தானே இந்த மண்டையை கலவினாங்கன்னு சொல்லி. அப்போ இவர் வெளிப்படையாக ஒத்துக்கொண்டுட்டார். தன்னை மண்டையை ஒருவன் கழுவித்தான் இவர் இவ்வாறான ஒரு வார்த்தையை பாவிப்பதற்குரிய நிலைக்கு இவர் வந்திருக்கிறார். ஆகவே இவர் ஒரு போராளி, இவர் மற்றவர்கள் மண்டையை கழுவுறன்றதற்காக இவர் போய் அந்த மாவீரர் குடும்பங்களுடனான சந்திப்பில் அல்லது இந்த சாதாரண உண்ட குடும்பத்தில் நீ கதைக்கிறண்டாலும் கூட ஒரு மாவீரர் பெற்றோரை பற்றி உனக்கு இவ்வாறான வார்த்தையை உதிர்ப்பதற்கு உனக்கு எவ்வாறு மனம் பெறுகிறது? அவ உன்னுடைய போராளி கால வாழ்க்கை இந்த அர்த்தம் என்ன? ஆகவே இப்போ வேடமாளிகன் போன்றவர்கள் இவ்வாறான வார்த்தையை பாவிப்பது என்பது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. வேடமாளிகன் சமூக பொறுப்பும் அவருக்கு சமூகத்தில் உள்ள அந்தஸ்தும் அவ்வளவுதான். அவர் பாவிக்கிறதென்றும் ஒன்று பிழையான விஷயமும் இல்லை, எதிர்பார்க்க முடியாத விஷயமும் இல்லை. அவர் மிகவும் மலிவாக இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பாவித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் சமூக வலைதளங்களில் அவர் பாவிக்கிற அந்த உரையாடல்களை பாவிப்பீர்கள். போராளிகளை துரோகி என்பார், குப்பி என்பார், என்ன தகடு என்பார், சத்தியபிரமாணம் என்பார். ஏதோ தான் போராளி மாதிரியும், இப்போ போராளியாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் குளிர் காஞ்சி வாய்ந்தவர்கள் மாதிரியும் தான் கதைக்கின்றார். அவர் அவ்வாறு கதைப்பதொன்றும் புதிய விடயம் இல்லை, அவர் கதைக்கக்கூடியவர். அவர் அவ்வாறு தான் கடந்த காலங்களில் வாழ்ந்து வருகின்றார். அவர்தான் இந்த சவுனியும் சாணக்கியனும் என்ற ஒரு முகநூலை வைத்து இசியமுதன் என்ற பெயரில் கடந்த காலங்களில் தான் ஒரு போராளி என்று சொல்லி சில போராளிகள் குப்பி கடிக்காமல் வந்துன்றத ஒரு பிழையாக ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக எழுதியிருந்தார். நான் அந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய முகநூலிலையும் அதை பற்றி கதைத்திருந்தேன். ஆகவே வேளமாளிகன் கதைக்கிறது ஒன்றும் புதித விடயம் இல்லை, பிரிதான விடயமும் இல்லை. ஆனால் போராளியாயிருந்த ஒரு முத்து என்றவர் இந்த விடயங்களை தன் வாயால் உதிர்க்கின்ற போது அவர் கொஞ்சமாவது தன் சுய சிந்தனை இருந்திருக்கணும், அவர் கொஞ்சமாவது தன்னை பற்றி யோசித்து போட்டு இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்கணும். ஆனால் அவர் ஆர்டிஓ கதையை போட்டு கேட்டுட்டு வந்து அதில் கதைச்சி போட்டு தண்டை மண்டையை கழுவி அப்படித்தான் அனுப்பினாங்கன்னு கதைக்கிற அளவுக்கு ஒரு பக்குவமற்றவராக இந்த முத்து என்றால் உண்மையிலே அப்படித்தான் எங்களுக்கு எண்ண தோன்றுகின்றது. அவை முத்து இவ்வாறான வார்த்தையை உதிர்த்தது என்பது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. எங்களுடைய அமைப்பு சார்பான வன்மையான கண்டனங்களை முத்து என்பவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் தயவு செய்து
ஸ்ரீதரன் தன் தவறுகளை திருத்திக் கொண்டு மக்களுக்கான அரசியலை செய்வதற்கு முன்வர வேண்டும். எஞ்சியுள்ள இந்த 5 வருட காலங்களையும் அவர் நல்ல முறையில் மக்களுக்கான அரசியல் செய்வதற்கு முன்வர வேண்டும். இல்லையென்றால் ஸ்ரீதரின் அலுவலகமான அறிவகம் மக்களின் பலத்தோடு முற்றுகையிடப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. செயற்பாடுகள் முடக்கப்படும். அங்கே இவ்வாறான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டிருந்தால் நாங்கள் அந்த செயற்பாட்டை நிச்சயமாக மக்களின் பலத்தோடு நாங்கள் செய்வதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க போகிறதில்லை. எங்களுக்கு அந்த பலம் இருக்கிறது. நாங்கள் அதை நிரூபித்து காட்டுவோம். ஆகவே தயவு செய்து நாங்கள் ஒரு விஷயத்தை விரியமாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள், மக்களுக்காக அரசியல் செய்யுங்கள். உங்களோட சுயநலவாத தேவைகளை முன்னிறுத்தாமல் என்பதைத்தான் நாங்கள் இங்கே மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஸ்ரீதரனுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். ஸ்ரீதரனின் அந்த இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையிலிருந்து செயல்படும் ஒரு சில உறுப்பினர்களை கொஞ்சமாவது திருத்தி வைக்க பாருங்கள். அவர்கள் போராளிகளுக்கு எதிரான கருத்துக்களை, மாவீரர் குடும்பங்களுக்கு எதிரான கருத்துக்களை, மாவீரர்கள் பெற்றோர்களுக்கு எதிரான கருத்துக்களை மிகவும் லாபகமாக, மிகவும் எளிமையாக அவர்கள் சும்மா சின்ன விஷயம் போல கதைச்சிட்டு போகிறார்கள். ஆகவே அந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்தில் எடுத்து உங்களுடைய அந்த கிளிநொச்சி கிளையை கொஞ்சமாவது மறுசீரமைக்க பாருங்கள். தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பீர்களானால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களின் பலன் கொண்டு தங்களுடைய கட்சி அலுவலகம் முடக்கப்படும். மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள். நன்றி.